வணக்கம். டிஎன்பிஎஸ்சி கையேடு. டிஎன்பிஎஸ்சியில் 11/1/2024 இன்றைய தினத்தில் நமக்கு குரூப் 2 இன்டர்வியூ அண்ட் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான ரிசல்ட்ஸ் வந்துட்டு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு எல்லாமே நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதாவது இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு தனியாக அண்ட் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு என்ன ஸ்டேஜ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ப்ரெஸ் ரிலீஸை படித்து பார்த்துடலாம். ஸோ பாருங்கள், செய்தி வெளியீட்டு எண் 5/2024 11/1/2024 ஒருங்கிணைந்த குடிமை பணிகளில் அடங்கிய பதவிகளுக்கான தொகுதி 2(2)A பணிகள். ஸோ இது தொடர்பானது 23/2/2022 அன்னைக்கு நமக்கு நோட்டிஃபிகேஷன் பண்ணப்பட்டு, ஸோ ப்ரிலிம்ஸ் அண்ட் தென் மெயின்ஸ் நோட்டிஃபிகேஷன் எண் 3. ஸோ இந்த எக்ஸாமில் ப்ரிலிம்ஸில் செலக்ட் ஆகி மெயின்ஸ் எவ்வளோ பேர் எழுதியிருந்தாங்கன்னா 51,987 பேர் வந்துட்டு 25/2/2023 இந்த தேதியில் எழுதியிருந்தாங்க. ஸோ இதில் வந்து இன்டர்வியூ அண்ட் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு இப்போ வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து தனித்தனியாக லிஸ்ட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நேர்முக தேர்வு பதவிகள் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு 483 பர்சன்ஸை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. நேர்முக தேர்வு பதவிகளுக்கான கணினி வழி சான்றிதழ் சரிபார்ப்புக்கான தற்காலிகமாக அனுமதிக்கப்பட்ட 483 தேர்வர்களின் பதிவெண் உள்ளடங்கிய பட்டியல் தேர்வாணைய வலைதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. இப்பட்டியலில் உள்ள தேர்வர்கள் மேற்குறிப்பிட்ட தேர்வாணைய அறிவிக்கையில் உள்ள தகுதிகளை பெற்றிருக்கும் பட்சத்தில் நேர்முக தேர்வு அல்லாத பதவிகளுக்கும் தகுதியுடையவர்கள் ஆவார். என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க வந்து இந்த 483 பேரும் இன்டர்வியூ அண்ட் நான் இன்டர்வியூ இந்த ரெண்டுத்துலேயுமே வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இவங்க வந்து ரெண்டுத்துக்குமே எலிஜிபிள். அண்ட் தென் நேர்முக தேர்வு பதவிகளை அப்பதவிகளுக்கான கலந்தாய்வு கவுன்சிலிங்கும் போது அவங்க தேர்ந்தெடுக்கப்படும் நேர்வில் தேர்வர்கள் நேர்முக தேர்வு அல்லாத பதவிகளுக்கு தெரிவிற்கு கருதப்பட மாட்டார்கள். அதாவது ஒன்ஸ் இன்டர்வியூவில் அவங்க செலக்ட் ஆகி அவங்க வந்து அந்த கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்டு போஸ்டிங் எடுத்துட்டாங்க அப்படின்னா நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு அவங்க எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். நேர்முக தேர்வு அல்லாத பதவிகளுக்கான கணினி வழி சான்றிதழ் சரிபார்ப்புக்கான முடிவுகள் தேர்வாணைய வலைதளத்தில் இருவழி தொடர்பு முறையில் இன்ட்ராக்டிவ் மோடில் வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் நேர்முக தேர்வு பதவிகளுக்கான தெரிவு முடிவடைந்த பின்னர், அதாவது இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த 483 பேருக்கும் சிவி முடிஞ்சு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இன்டர்வியூ நடத்தி முடித்ததுக்கப்புறம் தான் நமக்கு இந்த நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான மதிப்பெண் தரவரிசைகள், அதாவது அந்த தேர்வில் அவங்க வாங்கின மதிப்பெண்கள், அவங்களுடைய ரேங்க்கு விவரங்கள் வந்து தேர்வாணைய வலைதளத்தில் இருவழி தொடர்பு முறையில் நேர்முக சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வுக்கு முன்னர் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சிலேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு எல்லாமே கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு அவங்க செலக்டே பண்ணுவாங்க அப்படின்றத, அதாவது அதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு மார்க்கும் ரேங்க்கும் வந்து வெளியிடுவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு செலக்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அதுக்கு ஒரு லிஸ்ட்டு விட்டுருந்தாங்க இல்லையா, அதை பார்த்துடலாம். ஸோ இந்த லிங்க்கில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி வந்துடும். கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 2க்கு. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இது வந்து இன்டர்வியூ போஸ்ட்டுக்குரியது. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த 483 பேருடைய லிஸ்ட்டும் நமக்கு வரும். இதில் வந்து நீங்கள் உங்கள் நம்பர் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சர்ச்சில் போய்ட்டு உங்கள் நம்பரை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் உங்கள் நம்பர் இருக்குது இல்லை அப்படின்றது தெரியும். ஸோ நீங்கள் செலக்டட் அப்படின்னா நீங்கள் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இதில் அவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இது இல்லை அப்படின்ற போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு எங்கே பார்க்கணும் அப்படின்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் இங்கே கொடுத்துருக்காங்க, இந்த லாஸ்ட் காலமில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணணும். இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஸோ இதுதான் நமக்கு எக்ஸாம் என்றைக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஃபேஸ்க்குரிய ரிசல்ட்டை நம்ம செக் பண்ணுறதுக்கு ரிஜிஸ்டர் நம்பர், டேட் ஆஃப் பர்த் அண்ட் தென் இவங்க கொடுத்துருக்க கேப்சா இதெல்லாம் நம்ம என்ட்ரு பண்ணி சப்மிட் பண்ணோன்னா நமக்கு என்ன வரும்னா, நம்ம
மார்க்கு, ரேங்க் இதெல்லாம் வந்து வராது. நீங்கள் செலக்டடாக இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, அது பாருங்கள். ஸோ இதுதான் ரீச்டு த ஜோன் ஆஃப் கன்சிடரேஷன் ஃபார் ஆன்ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். இது நீங்கள் செலக்டட் அப்படின்னா நமக்கு கொடுக்கக்கூடிய ஒன்று. இதுவே நம்ம செலக்டட் இல்லை அப்படின்னா நாட் ரீச்டு அப்படின்ற வார்த்தை இருக்குது. ஸோ யாரெல்லாம் வந்து இந்த நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ.